அதான் சொன்னேன் இல்லையா, அந்த வாந்தி எடுக்கிறது, மரியாதைலாம் பேசுறது, அவருமே கூட அவங்களுக்கு எப்படி சொல்றது, இறங்கி நான் வந்து இந்த ஷோவை எப்படி டேக்கிள் பண்ணி, எப்படி ஹேண்டில் பண்ணி கொண்டு போறேன் பாருங்க அப்படின்ற அந்த ஒரு தோணியில அவங்களுக்கு ஏத்த மாதிரி நானும் பேசுறேன் அப்படின்னு இவரோட இடத்துல இருந்து ரொம்ப இறங்கி வந்து அவரோட கேரக்டரை அவரே ஸ்பாயில் பண்ணிக்கிறாரோன்ற ஒரு ஃபீல் ஒன்று இருக்கு. எனக்கும் விக்ரமுக்கும் எந்த கள்ள தொடர்பும் இல்லை. ஆளுக்கு ஒரு லேபிள், லேபிள் பாரு விக்ரம் கனி நான் பண்ணிட்டே இருக்கேன் ஷோல எஃப்ஜே நான் வச்சுக்கோங்க. அண்ட் இதுல இன்னொன்னு யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு வாரமும் அந்த கண்டஸ்டன்ட்டை வந்து பிக் பாஸும் சரி, அந்த பிக் பாஸை ஹோஸ்ட் பண்ற அந்த ஆங்கரான விஜய் சிவர்களும் சரி, நாங்க வந்துட்டு அவங்களை கழுவி ஊத்துட்டோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வாரமும் அந்த கண்டஸ்டன்ட்டை இவங்களை அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க இல்லையா. இப்போ அசிங்கப்படுத்து ஒரு பக்கம் இருக்கட்டும், அவங்க கேரக்டர் இப்படி இருக்கு அதனால அசிங்கப்படுத்துறதுன்னு ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த பிக் பாஸ் ஷோக்குள்ள அந்த கண்டஸ்டன்ட் அனுப்புறதுக்கு முன்னாடி அவங்கள கண்டிப்பா அந்த பிக் பாஸ் டீம் பாத்தீங்கன்னா இன்டர்வியூ பண்ணிருப்பாங்க. அப்படி அவங்களை இன்டர்வியூ பண்ணும்போது அந்த டீம் என்ன கோமாளியா இருந்தது, அவங்க தெரியும் இல்லையா அவங்களோட ரியல் லைஃப் கேரக்டர்ல அவங்க இப்படிதான் இருக்கிறாங்க, அவங்க இந்த மாதிரியான கேரக்டர் தான். ஸோ இந்த மாதிரியான ஆட்களை நம்ம ஷோக்குள்ள கொண்டு போனோம் அப்படின்னா அந்த ஷோ நாரி நாசமா போயிடும் அப்படின்றது அந்த இன்டர்வியூ பண்ணும்போதே தெரியும். இவங்க அது வேணும், இதுதான் இப்போதைக்கு ட்ரெண்டிங்ல இருக்குது, இவங்க தான் இப்போதைக்கு ட்ரெண்டிங்ல இருக்கிறாங்க, அதனால இவங்க அந்த ஷோக்குள்ள போட்டு நம்ம ஷோவை இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியால அந்த ஒரு கான்செப்ட்ல தான் அவங்கள ஷோக்குள்ள எடுத்து போட்டதே. அதாவது இவனுங்களே அவங்கள வந்து ஷோக்குள்ள எடுத்து போட்டுட்டு இப்போ ஒவ்வொரு வாரமும் வந்துட்டு அந்த கண்டஸ்டன்ட் அசிங்கப்படுத்துறது அப்படின்றது அது ரொம்ப ஒரு கேவலமான ஒரு விஷயமா தான் இருக்கு. என்னமோ அந்த பிக் பாஸ் ஷோ நடத்துற ரொம்ப யோகியம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்துட்டு ஒவ்வொரு வாரமும் அசிங்கப்படுத்திருக்கலாம். அவங்க இன்டர்வியூ பண்ணதும் ஒன்று தெரியல, அவன் கேரக்டர் இப்படிதான், அவங்களோட பேக்ரவுண்ட் இப்படிதான் இருக்கு, அவங்க எல்லாரும் இப்படிதான் இருக்கிறாங்க, ஸோ இவங்கள வந்துட்டு இந்த டீமுக்குள்ள எடுக்கிறோமே இது ஷோக்கு ஒத்து வருமா அப்படின்னு நீங்களாம் யோசிச்சிருக்கணும். நீங்க இன்டர்வியூ பண்ணும்போது ஒன்றும் கோமால இல்ல, தெரிஞ்சு தெளிவா தானே இவங்களை அந்த ஷோக்குள்ள அனுப்பிருக்கீங்க. உங்களுக்கு தெரிஞ்சே தெளிவா ஷோக்குள்ள அனுப்பிட்டு ஒவ்வொரு வாரமும் வந்துட்டு அவங்களை எப்படி தட்டி கட்டார் பாத்தீங்களா, அவங்க எல்லாரையும் வந்துட்டு அசிங்கப்படுத்திட்டாரு பாத்தீங்களா அப்படின்றதுல எந்த ஞாபகமும் இல்ல. ஹலோ மக்கள், இன்னைக்கு நான் செம்ம ஆஃபரோட வந்திருக்கேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்டைலிஷான ஸ்லிங் பேக். இந்த ஸ்லிங் பேக்ல நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. இந்த ஸ்லிங் பேக்ல நீங்க உங்களுக்கு ஏத்த மாதிரி பின் செட் பண்ணி உங்களோட செக்யூரிட்டி லாக் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு ஏத்த மாதிரி இதுல பின் செட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஸ்லிங் பேக்ல நீங்க பவர் பேங்க் மூலமா கனெக்ட் பண்ணி உங்க மொபைல் போன்ஸை சார்ஜ் பண்ணிக்கலாம். இந்த பேக் நல்லா ஸ்டைலா இருக்கிறத விட நமக்கு ரொம்ப ஸ்பேசியஸாவும் இருக்கும். ஸ்லிங் பேக்கை நீங்க ரெண்டு பக்கமாவும் கனெக்ட் பண்ணிக்கலாம், எய்தர் ரைட் சைடு இல்லைனா உங்க லெஃப்ட் சைடு. இந்த ஸ்டைலிஷான ஸ்லிங் பேக் நம்ம மேப்பில ஜஸ்ட் 350 rupees. ஆல் இந்தியா ஃபுல்லா கேஷ் ஆன் டெலிவரி வித் 7 days ரீப்ளேஸ்மெண்டோட. ஸோ இந்த ப்ராடக்ட்டை நீங்க நம்ம மேப்பிஃபை ஆப்லயும் ஆர்டர் பண்ணிக்கலாம், மேப்பிஃபையோட வெப்சைட்லயும் ஆர்டர் பண்ணிக்கலாம்.